இல்ல இது ஏமாற்றம் தான் தரும். ஏன்னா இந்த அரசாங்கத்துல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கடந்த காலத்துல அவர்கள் எப்படி சாதாரண மக்களை வஞ்சித்தார்களோ அதே போலதான் வருங்காலத்திலே வஞ்சிப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மோடி 3வது முறை பிரதமரான பின்னர் அமைச்சரவை மாற்றியாவது அமைப்பார் என்று நினைத்தோம். அதை கூட மாற்றி அமைக்கல. அதே அமைச்சர்கள் அதே இலாக்காவில் கொடுத்திருக்காரு. அதனால ஒரு வித்தியாசமான சிந்தனையோ ஒரு மாற்று பாதையோ இந்த அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள், குறிப்பாக விலைவாசி உயர்வு, இதனால்தான் அவர்கள் அவர்களுக்கு மக்கள் ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை தரவில்லை என்பதை அவர்கள் உணராமல் அதே அமைச்சர்களை அதே இலாக்காவில் நியமித்திருக்கிறார்கள். அதனால் அவருடைய நடத்தையில எந்த மாற்றமும் வராது, ஏமாற்றம் மட்டும்தான் வரும். எங்களை ஆலோசனைக்கு கூப்பிடுறது இல்லை. எங்களை ஆலோசனை எல்லாம் கூப்பிட்டு எங்களுடைய கருத்தெல்லாம் அவங்க கேட்பது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு அதிகமாக நிதிகளை தர வேண்டும், மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை மாநிலங்களுக்கு தர வேண்டும். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல மாநில அரசாங்கத்தால தான் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும். அதற்காக அதிக நிதிகளை தர வேண்டும். தனியார் துறையை அதிக அளவில் முதலீடு செய்வதற்கு ஊக்கமளிக்க வேண்டும். அப்படிதான் வேலை வாய்ப்பு உருவாகும். அதற்காக அவர்கள் வரிகளை குறைக்க வேண்டும், மக்கள் ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்தாத வரை என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பெரிய மாற்றமோ தொழில் வளர்ச்சியோ வராது. அதை சீர்திருத்துவதற்கு அவர்களுக்கு திறமையும் கிடையாது, மனமும் கிடையாது. கண்டிப்பாக எழுப்புவோம். இதற்காக ஒரு நாள் விவாதமே நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவரும் திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஒதுக்குங்க, நீட்டை பத்தி பேசுவோம், நீட்டோட குறை நிறைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவோம், ஏன் நீட் தேவையில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறோம் என்பதற்காக ஒரு நாள் ஒதுக்குங்கள் என்று கடந்த பாராளுமன்ற தொடரிலேயே கேட்டார். அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. இதான் சொல்றேன், மீண்டும் அதே சபாநாயகரை நியமித்திருக்கிறார்கள். அவர் கடந்த 5 ஆண்டுகளிலே ஒரு ஒத்துழைப்பு தீர்மானத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வருகின்ற காலத்திலேயாவது அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் கண்டிப்பாக எங்களுடைய குரல் கண்டிப்பாக நீட்டை பற்றி பாராளுமன்றத்தில் ஒலிக்கும். நீட் இந்தியாவுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் ஆழமாக பதிவு செய்வோம். ஜனநாயகத்தை பற்றி எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தவறு என்று இந்திரா காந்தி அவர்களே, முன்னாள் பாரத பிரதமர், இந்தியாவுடைய இரும்பு மங்கை அவர்களே சொல்லியிருக்கிறார். இது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். தவறு என்று சொல்லி தேர்தலிலே 77 தோல்வி அடைந்து மீண்டும் 80 பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார்கள். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நாங்கள் அதை செய்தது தவறு என்று சொல்லிவிட்டார்கள். அதை சொல்லி தவறு நாங்களே சொல்லிட்டோம். இது வரைக்கும் பிஜேபி அவங்க செஞ்சதை எதை தவறுன்னு சொல்றதுக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா? நாங்க ஒத்துக்கிறோம். இந்திரா காந்தி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, 75 எமர்ஜென்சி கொண்டு வந்து தவறு என்பதை உணர்ந்து விட்டோம். அதை கொண்டு வந்திருக்க கூடாது. அதை நாங்கள் உணர்ந்து அதற்காக நாங்கள் அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்றோம். நாங்கள் தவறை ஏற்றுக்கொண்ட வகையிலே பிஜேபி திரு மோடி அவர்கள் செய்த எதையாவது தவறு என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? 5 வருஷம் தெரியல. இருக்கிறது கையில இருக்கிறது ஆந்திராவிலையும் பீகார்லயும் சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்ச் ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதான்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும்.